வணக்கம். ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய டாபிக். ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஆரம்பிச்சதோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு புதுசா இருக்கு, ரைட்? அது என்னன்னே புரியல, அது நியூஸ் பேப்பர்லயோ இல்ல எதுல பார்த்தாலுமே வந்து கிளாரிட்டி கிடைக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் அதை ஸ்கிப் பண்ணி போயிடுறாங்க. நம்ம இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் உடைய இந்த யூடியூப் வீடியோல இதை கிளாரிஃபை பண்றதுக்காக நம்ம நிறைய ஷார்ட் வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ இஸ் அபவுட் இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ். இந்த இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ்னா என்னது? இசிஜி கேள்விப்பட்டிருக்கோம். இஎஸ்ஜினா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்வாயர்மெண்ட், சொசைட்டி அண்ட் கவர்னன்ஸ். இந்த மூணு பேராமீட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் இந்த இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ். இப்போ ஒரு கம்பெனியை வந்து நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸோ இல்ல அனலிஸ்டோ இவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், growth இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் இதுல வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி என்வரான்மெண்ட்டுக்கு ஏதாவது கேடு விளைவிச்சிருக்கா, வேற ஏதாவது அதுல கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்கா, இதை வந்து ஃபில்டர் பண்ணணும்னு ஒன்றும் பெரிய நெசசிட்டி கிடையாது. பட் ஜென்ரலா ஃபண்ட் மேனேஜர் அதையும் ஒரு பார்வை பார்த்துக்கணும். பட் இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல எக்ஸ்க்ளூசிவா அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணையில என்ன ஆகும்னா, ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், பட் ஆனா அதோடைய அந்த எத்திக்ஸ் வந்து மோசமா இருந்ததுன்னா லாங் ரன்ல இட் வில் நாட் டூ வெல். அதனால இந்த இஎஸ்ஜி ஃபண்டோட இந்த ஃபில்டரை அப்ளை பண்ணியாச்சுன்னா அந்த பேட் பாய்ஸை பூரா நம்ம ரிமூவ் பண்ணிட முடியுது, ரைட்? முதல்ல இஎஸ்ஜிங்கிற கான்செப்ட் எப்போ முதல்ல ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி. சம்மர் அரௌண்ட் 1948 1950s எல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருந்தது சார், ரைட்? அப்பார்த்தைட் ரெஜிம் அப்படிம்பாங்க. அப்பார்த்தைட் அப்படின்னா செப்பரேட்னஸ். ஸோ பிளாக்ஸ் வந்து ஒயிட்ஸ் இருக்க ஏரியா வரக்கூடாது, அவங்க தனி ஸ்டேர் கேஸ்ல போகணும், அவங்க தனி ஏரியாவில் லிவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் அங்கே இருந்தது. இன்ஃபேக்ட் 1960ல இருந்து 1983 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் பிளாக் ஆப்பிரிக்கன்ஸை அவங்களோட வீட்ல இருந்து ரிமூவ் பண்ணி ட்ரைபல் ஹோம்லேண்ட்ல செட்டில் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால, ரைட்? இந்த ட்ரைபல் ஹோம்லேண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பந்துஸ்தான்ல தூக்கி உள்ள போட்ட உடனே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணவர் தான் நம்ம நெல்சன் மண்டேலா மாதிரி பீப்புள் தான். அண்ட் சப்சிக்வென்ட்லி தே ஒன் அண்ட் அந்த லா வந்து அதுக்கப்புறம் ரிப்பீல் பண்ணாங்க. பட் இந்த இஎஸ்ஜி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கையில, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டு இருக்கையில என்ன ஆச்சுன்னா, 1971ல இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கையில ஒன் பை நேம் ரெவரண்ட் லியான் சுலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போர்டு மெம்பர் ஆஃப் ஜெனரல் மோட்டார்ஸ் இருந்தார். அவர் வந்து ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட வந்து டிராஃப்ட் பண்றாரு ஃபார் பிராக்டிசிங் பிசினஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த கோட் ஆஃப் கண்டக்ட தான் வந்து சுலைவன்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்த பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆனதான் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்டிங்னு சொல்லி மாறி வருது. இன்ஃபேக்ட் இந்த சுலைவன் பிரின்சிபல் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சுன்னா, அமெரிக்கால வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி எத்தனை கம்பெனி வந்து எத்திக்கலா பிசினஸ் பண்றாங்கன்ற அளவுக்கு வந்து ட்ராக் பண்ணாங்க. அண்ட் அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ட்ராக் பண்ணி எந்தெந்த கம்பெனிலாம் அதுல மோசமான ஸ்கோர் கார்டு இருக்கோ அந்த கம்பெனி எல்லாம் வித்துடுறது, அந்த கம்பெனி எல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் இன்டைரக்ட்லி ப்ரெஷரைஸ்டு சவுத் ஆப்பிரிக்கா டு ரீகன்சிடர் தேர் அந்த அதர் பிசினஸ் கம்யூனிட்டிஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா டு ரீகன்சிடர். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தன் பிசினஸ் பண்றான், பட் இந்த மாதிரி அப்பார்த்தைட் ரெஜிம்ல எல்லாம் தவறுகள் நடக்குது, எத்திக்கலா அது கரெக்ட் இல்லை அப்படின்றதால அவன் கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரல அப்படின்னு சொன்னா தென் தட்ஸ் a big loss for the government. அதையெல்லாம் பண்ணித்தான் அந்த அப்பார்த்தைட் ரெஜிம் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இஎஸ்ஜி வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு சோஷியல் மூவ்மெண்ட் மாதிரி இருந்தது. பட் நவ் தேர் இஸ் நோ அப்பார்த்தைட் ரெஜிம், பட் அந்த இஎஸ்ஜி ஃபில்டர் இஸ் ஸ்டில் இன்டாக்ட். எதுக்காக இன்டாக்டா இருக்குன்றத we will see, ரைட்? இந்த இம்பாக்ட் ஆஃப் இஎஸ்ஜி எப்படி இருந்திருக்கு கேட்டீங்கன்னா, 2006ல யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஃப்ரேம் பண்றாங்க. அதுல ஒரு 6 பிரின்சிபிள் வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஎஸ்ஜி. சோ ஒரு கம்பெனி வந்து நீ அனலைஸ் பண்ணையில இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாக்கையில முதல்ல இஎஸ்ஜி கம்ப்ளைண்டான்னு பாரு, இல்லையா அப்பவே நாக் அவுட். அதுக்கப்புறம் தான் அடுத்த பாயிண்ட்டுக்கே போறது. சோ அந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ்ல அது வந்தது, ரைட்? அண்ட் கிட்டத்தட்ட 1800 இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அதுல சைன் பண்ணிருக்காங்க, வொர்த் அபவுட் $68 trillion. சோ ஒரு நான் இஎஸ்ஜி கம்பெனில தே வில் நாட் இன்வெஸ்ட். இஎஸ்ஜி ஸ்டாக்ஸ்ல வந்து தே வில் இன்வெஸ்ட் மோர். அந்த கம்பெனி தே வில் இன்வெஸ்ட் மோர். சோ இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த நெசசிட்டி ஒரு 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 கரெக்டான பிசினஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியால வந்து ஒரு 2 டிஃபரெண்ட் கம்பெனிஸ் நம்ம எடுத்துப்போம். ஒன்னு ஹிந்துஸ்தான் லீவர், இன்னொன்னு ஐடிசி.
ITC ல பாத்தீங்கன்னா they have diverse business in India, right? They have primarily they are cigarette companies, but apart from that hotels இருக்கு, papers இருக்கு, நிறைய other foods இருக்கு, right? நிறைய ஆட்டா மாவு எல்லாம் பண்றாங்க, ஆசீர்வாதங்கிற பேர்ல. So all these businesses are there. But since they have the cigarette business which is not environmentally safe or health hazard இருக்கிறதுனால ITC ல வந்து none of the institutional investors are investing. அதாவது ESG framework வச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய people they are not investing. அதனாலே என்னாச்சு, அந்த கம்பெனி மத்த தொழில கூட நல்லா பிசினஸ் பண்ணாலுமே they are not able to attract investors, right? And globally பாத்தீங்கன்னா ESG funds வந்து it has doubled in the past 4 years. 4 வருஷத்துல அவங்களுடைய total corpus வந்து it has doubled into what இந்தியால right now ESG mutual funds வந்து கிட்டத்தட்ட 45 billion ரூபாய்க்கு மேனேஜ் பண்றாங்க. Globally that is equal to அந்த global funds எல்லாம் சேர்த்து பண்ணா 30 lakh and 37,500 billion ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. So ESG as a framework we can't ignore, right? We need to know what it is, right? So the ESG investmentsல என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு சார் பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்டல் எடுத்துங்க, சரி கார்பன் எமிஷன் லோவா இருக்கணும், ஏர் பொல்யூஷன் வரக்கூடாது, கிளைமேட் சேஞ்ச் நீங்க அதுவும் மாற்றக்கூடாது, ஸோ இட் ஷுட் நாட் டிட்டோரியேட், எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கணும், கிரீன் எனர்ஜியா இருக்கணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி கரெக்டா இருக்கணும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணணும், அண்ட் ஹசாரஸ் ப்ராடக்ட்ஸை அங்கே உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் என்வரான்மெண்ட் ரிலேட்டட். அடுத்தது சோஷியல், என்னது ஜெண்டர் டைவர்சிட்டி இருக்கணும், மென் விமன் ஈக்குவலா ஒர்க் பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும், லேபர் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ஒர்க்கிங் கண்டிஷன் பாலிசி கரெக்டா இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து லோவா இருக்கணும், ரிஸ்க் எல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணிருக்கணும், எம்ப்ளாயி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கணும், அண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஷுட் பி இன் பிளேஸ், அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஷுட் பி தேர். திஸ் இஸ் அபவுட் தி சோஷியல் பார்ட் ஆஃப் தி ESG கான்செப்ட், ரைட்? அடுத்து கவர்னன்ஸ், போர்டு மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு காம்பன்சேஷன் எடுத்துக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு எவ்வளவு காம்பன்சேஷன் போட்டுக்கிறாங்க. சரி, யூஸ்வலா அமெரிக்கா கண்ட்ரிலாம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த டாப் மேனேஜ்மெண்ட் எகுத்தப்பான பைசா வந்து எண்ட் ஆஃப் இயர் போனஸ் எடுத்துருவாங்க. கம்பெனியே நஷ்டத்துல இருக்கும், பட் ஆனா அந்த கம்பெனிஸ் வில் பி டிராயிங் லாட் ஆஃப், அந்த மேனேஜ்மெண்ட் வில் பி டிராயிங் லாட் ஆஃப் போனஸ். அதெல்லாம் தே ஆர் ஆல் சிக்னல்ஸ் ஆஃப் அ பேட் பாலிசி, ESG பாலிசி, ரைட்? அடுத்து விசில் ப்ளோவர் ஸ்கீம், சரி உள்ளுக்குள்ள ஒரு தவறு நடக்குது, அதை ஒருத்தர் சுட்டி காமிச்சாருன்னா அதை வந்து நீங்க வந்து பீனலைஸ் பண்ணக்கூடாது, யூ ஷுட் ஆக்சுவலி ரிவார்ட் ஹிம். ஏன்னா இங்க ஒரு தவறு நடக்குது, ஒருத்தர் எடுத்து சுட்டி காமிக்கிறாருங்க, ரிவார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எதுவும் பாலிசி இருக்கா, ரைட்? சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஃபோசிஸ்ல வந்து தெர் வாஸ் ஒன் பர்டிகுலர் விசில் ப்ளோவர், ரைட்? ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கம்பெனி அதை கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் அதுல ஒன்னும் இஷ்யூ இல்லைன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணாங்க. ஸோ பட் யூ ஷுட் ஹேவ் அ பாலிசி ஃபார் தட், ரைட்? பிரைபரி அண்ட் கரப்ஷன், ஒரு கம்பெனி வந்து எங்கேயா பிரைப் கொடுத்தோ கரப்ஷன் கொடுத்தோ பிசினஸ் நடத்தி இருந்தாங்கன்னா தட் இஸ் அ வெரி பேட் கவர்னன்ஸ், ரைட்? அண்ட் மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் ஷுட் ஆப்வியஸ்லி பி தேர். ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் ஃப்ரேம் ஒர்க், ரைட்? ESG-ல வந்து to consider before making an investment decision. இது வந்து apart from the financial factors that they look into it. So financially ஒரு கம்பெனி நல்லா இருக்கான்னு பாக்குறாங்க, பார்த்து முடிச்சுட்டு ESG வைஸ் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட்? இந்தியால இந்த ESG யூனிவர்ஸ் எப்படி ஃபில்டர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5000 கம்பெனி லிஸ்டடா இருக்கு சார், ரைட்? 5000 கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வித் மார்க்கெட் கேப் ஆஃப் மோர் தென் 1,000 crore பாத்தீங்கன்னா வெறும் 500 கம்பெனி தான், ரைட்? ஒரு இன்வெஸ்டபிள் யூனிவர்ஸ் கூட சொல்லலாம். 1500 கோடி மார்க்கெட் கேப்புக்கு மேல 500 ஸ்டாக் கேட்டகரி இருக்கு. அதுல கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டாக் வந்து இந்த ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் நம்ம ரிசர்ச் வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ஸ்டாக் கேட்டகரி ரிசர்ச் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த 350 ஸ்டாக்ல எவ்வளவு ESG ஃபில்டர் பாஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கடைசியா பார்க்கல ஒரு 40-60 ஸ்டாக் தான் பாஸ் ஆகுது. இந்த 40-60 ஸ்டாக் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய பினான்சியல் ஃபேவரபிளா இருக்கா, எக்ஸ்பென்சிவ் இல்லையான்னு பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டு பி ஃபிராங்க், தி ESG யூனிவர்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி வெரி ஸ்மால், ரைட்? ஏன்னா பினான்சியலை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு நிறைய ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது. பட் அதுல ESG ஃபில்டர் வேற போட்டோம்னு சொன்னா அது இன்னும் நேரோ டவுன் ஆயிடுது. ஸோ தி நம்பர் இட் இஸ், ஐ வுட் சே இட் இஸ் a handful of stocks that pass through this particular filter. But still then, if somebody is thinking நான் எத்திக்கலா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா I think ESG is the process to go through, right? இந்தியால ஓகே ESG ஃபண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2011ல தான் ESG இண்டெக்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் 2011ல இந்த இண்டெக்ஸோடைய ரிட்டர்ன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் அபவுட் 10.6%. ஓகே, வெர்சஸ் நிஃப்டி 100 உடைய கிட்டத்தட்ட 9.1%. ஸோ தெர் இஸ் அ கிளியர் கட் 1.5% அவுட் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகில பாத்தீங்கன்னா ESG funds have fallen by about 27% maximum against Nifty fall of about
29.1%. ஸோ கிட்டத்தட்ட 2% அவுட் பர்ஃபார்மன்ஸ். சரி, ஃபால் ஆகல கம்மியா ஃபால் ஆனாலும் அதை வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். கெயின் ஆகல அதிகமா கெயின் ஆனா அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இஎஸ்ஜிங்கிற ஒரு ஃபில்டரை போட்ட உடனே அதுல இருக்கக்கூடிய கம்பெனி கரெக்டான தொழில் பண்றாங்க, நியாயமான தொழில் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு growth கூட கிடைக்குது. ஓகே, இஎஸ்ஜி ஃபண்ட்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன? ரைட், கம்பெனி வித் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இஎஸ்ஜி இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுக்கு வந்துருது சார். ரைட், இட் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ நான் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பார்க்குறேன், ஒரு ஃபில்டர் போட்டு பார்க்குற மாதிரி, ரைட், அதை வந்து பிரிச்சு எடுத்துருது. ரைட், அடுத்தது இந்த இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து என்வரான்மெண்டலி, சோஷியலி, கவர்னன்ஸ் வைஸ் எல்லாம் கரெக்டா பண்றதுனால மோஸ்ட் லைக்லி அவங்களுக்கு வந்து இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸ் ஏதாவது டைட்டன் பண்ணாங்க, இல்ல செபில இருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அதில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ தே ஆர் ஆன் தி சேஃபர் விக்கெட். அண்ட் தி தேர்ட் திங் என்ன கேட்டீங்கன்னா, தே கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் அண்ட் இன்க்ரீஸ் தேர் மார்க்கெட் ஷேர். ரைட், ஒரு கரெக்டான கம்பெனி, கரெக்டான ஃபண்ட் இருக்கு, பட் இவங்களோட காம்படிட்டர் ஒருத்தவங்க அதுல ஏதாவது தவறு பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பெனல்ட்டி போட்டுருவாங்க. ஸோ இன்வெரிபிலி இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி ஸ்டாண்ட் டு கெயின் இன் அ பிக் வே. ரைட், அடுத்தது இஎஸ்ஜி கம்ப்ளையன்ஸ் கம்பெனிஸ், இஎஸ்ஜி இந்த கம்பெனி வந்து இஎஸ்ஜி சர்டிபிகேஷனோட இருக்கு, இஎஸ்ஜியோட ஸ்கோர் கார்டு வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த கம்பெனி ஆக்சுவலி என்ஜாய்ஸ் அ ஹை ரெப்புடேஷன் among investors, customers and stakeholders. So these are all the advantage of the ESG stocks. Okay, இதோட லிமிடேஷன்ஸ், அட்வான்டேஜ் இருக்க மாதிரி வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கணும் இல்லையா? லிமிடேஷன்ஸ் என்ன? பிராங்கா சொல்லணும்னா ஒரு இஎஸ்ஜி ஃபில்டரை கிராஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும். இட் டேக்ஸ் ஹியூஜ் மேன் பவர். அதனால என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ் எல்லாருமே ஒரு தேர்ட் பார்ட்டி இஎஸ்ஜி ஃபில்டர் ஸ்கோர் கார்டை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ரைட், அந்த ஸ்கோர் கார்டு ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஸ்டார்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் சஸ்டெயின் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவன் ஒரு ஸ்கோர் கார்டு போட்டுறான் பிட்வீன் 0 to 100. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து எவ்வளவு ஸ்கோர்ல இருக்குன்னு, சே 100 இருந்ததுன்னா பெஸ்ட் ஸ்டாக், 10 இருந்ததுன்னா ஒஸ்ட் ஸ்டாக். ரைட், அதுக்கு இடையில 40, 50 இருந்ததுன்னா ஆவரேஜ், 70 இருந்தா ஓகே பரவாயில்ல குட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ரைட், ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கக்கூடிய கம்பெனி மேக் சென்ஸ். பட் இதுல ஒரு சேலஞ்ச் என்ன கேட்கும், நிறைய கம்பெனி நல்ல கம்பெனியாவே இருக்கலாம், பட் பிளைண்டா தேர்ட் பார்ட்டியோட அனலிட்டிக்ஸ் போனதுனால அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்ல இவங்க வராம போயிருந்திருக்கலாம். ரைட், அடுத்தது ஹவு ஹேவ் தீஸ் இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் தி பாஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபண்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் டியூரேஷனோட இருக்கு சார். இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபண்ட் தான் ஜெனியூனா இருக்கு. இந்த செகண்ட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல 1991 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட் இருந்தது. அதை நடுவில் இந்த செபில இருந்து ரீகேட்டகரைஸ் பண்ணல, அது இஎஸ்ஜி ஃபண்டா மாத்தி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதோட அப்ஜெக்டிவ் வந்து ஓரளவுக்கு ஒத்து போனதுனால மாத்திட்டாங்க. ரைட், அப்ப இந்த லாஸ்ட் ஒன் இயரோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறது தான் கரெக்ட். சரி 2019 பட் 2020 நம்ம இருக்கும், 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறது தான் கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இட் ஹஸ் டெலிவர்ட் அபவுட் 22% கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன். Right, against Nifty ESG of about 17.19. No doubt it is a big kind of an outperformance. And Nifty 100 oda return pathina it's about 9.61. Right, அந்த அளவு தான் இருந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்பிஐ ஓட ESG ஃபண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மாடிஃபை ஆகி வந்ததுனால இப்பதான் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. தே ஆர் பிக்கிங் பேக். இந்த ஷார்ட்டர் பீரியட்ல கூட ஓரளவுக்கு தே ஆர் ஏபிள் டு கேதர் அப். தே ஷுட் கியர் அப் இன் தி ஃபியூச்சர். ரைட், இது போக ரீசெண்டா இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன ESG ஃபண்ட் யார் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் ESG ஃபண்ட் ஒன்று இருக்கு. பிப்ரவரி 2020 லான்ச் பண்ணாங்க. ஹார்ட்லி ஒரு 6 month ஓல்ட் அது. அது மாதிரி ஐசிஐசிஐ ESG ஃபண்ட் அவங்க அக்டோபர் 2020 லான்ச் பண்ணிருக்காங்க. ஹார்ட்லி 1 or 2 months ஓல்ட். அண்ட் குவாண்ட் ESG ஃபண்ட் ஒன்று இருக்கு. மெரேல ESG ஃபண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் கோட்டக் ESG ஃபண்ட் நேத்தா முடிஞ்சிருக்கு நியூ ஃபண்ட் ஆஃபர். அண்ட் இப்ப கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கக்கூடிய நியூ ஃபண்ட் ஆஃபர் ஒரு ESG ஃபண்ட் இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் ஆதித்ய பிர்லா சன்லைஃப் ESG ஃபண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த இஎஸ்ஜிங்கிற கான்செப்ட் நமக்கு பிடிச்சிருந்தது, இது நமக்கு போர்ட்ஃபோலியோ நமக்கு வேணும், சரி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்டில் தென் நியாயமான பிசினஸ்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது எத்திக்ஸ் நம்ம ரொம்ப பாக்குறவங்களா இருந்தோம்னு சொன்னா தென் வி கேன் கன்சிடர் திஸ் பர்டிகுலர் ஃபண்ட். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? அஸ் யூஷுவல் பிசிக்கல் செக் வேணும்னா தாராளமா பிசிக்கலா செக் எழுதி அப்ளிகேஷன் சைன் பண்ணி கொடுக்கலாம். இல்ல ஆன்லைன்ல பண்ணணும்னா அந்த டவுன்லோட் லிங்கை நீங்க லோட் பண்ணிட்டு தாராளமா அது மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபண்டை மட்டும் அனலைஸ் பண்ணல, ஒரு கேட்டகரி அனலைஸ் பண்ணிருக்கோம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் பர்டிகுலர் வீடியோ யூஸ்ஃபுல். இஃப் யூ லைக் திஸ் பர்டிகுலர் வீடியோ ப்ளீஸ் டூ அ லைக் பண்ணுங்க. கமெண்ட் வேணும்னா தாராளமா பண்ணலாம். அண்ட் தாராளமா ஷேர் பண்ணுங்க நண்பர்களோட. அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுல சப்ஸ்கிரைப் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த முதலீட்டாளர்கள் செயல் திட்டம் ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் இஸ் ஃபார் தி இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இது வந்து முதலீட்டாளர்களுக்காகவே நாங்க பண்றோம். ஸோ கீப் ட்ராக். இதோட objective is to bring in clarity and உங்களோட comments will actually boost our morale. Please do keep track and post your comments.
We will catch up in the next video.